வணக்கம். பிஎன்சியின் நேர்களை செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. நான் கண்ணதாசன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் மாஸ்க் காட்டிய புரட்சி தமிழர் எடப்பாடியார். அலைக்கடலென திரண்ட மக்கள் கூட்டத்தில் எழுச்சி உரை. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 1 தொடங்குகிறது. புயலை கிளப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். எஸ்ஐஆர் படிவங்களை சமர்ப்பிக்க டிசம்பர் 11 வரை கால அவகாசம் நீட்டிப்பு. டிசம்பர் 16 வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாக வாய்ப்பு. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா ராகுல் காந்திக்கு புதிய சிக்கல். டெல்லி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் புதிதாக எஃப்ஐஆர் பதிவு. நாடு முழுவதும் உள்ள ராஜ்பவன்கள் இனி மக்கள் பவன் என அழைக்கப்படும். அறிவிப்பு வெளியிட்ட உள்துறை அமைச்சகம். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை உறுதி செய்க. திமுக அரசுக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் வலியுறுத்தல். டிட்வா புயலால் டெல்டா மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. தொடர் கனமழையால் குளம் போல மாறிய வயல்வெளிகள். டிட்வா புயலால் தமிழகத்தில் இதுவரை 3 பேர் உயிரிழப்பு. 57,000 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு அறிவிப்பு. டிட்வா புயலால் இலங்கையில் சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. இலங்கையில் அவசர நிலை பிரகடனம். இனி வருவது விரிவான செய்திகள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை கோபிச்செட்டிப்பாளையம் நகரில் இருந்து மீண்டும் தொடங்கியுள்ளார். அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்ட பின்னர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கானோர் மத்தியில் எழுச்சி உரை ஆற்றினார் புரட்சி தமிழர் எடப்பாடியார். பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 1 தொடங்குகிறது. வருகிற 19 வரை இந்த கூட்டம் நடைபெறுகிறது. விடுமுறை நாட்கள் நீங்களாக 15 அமர்வுகள் இந்த கூட்டத்தொடரில் இடம்பெறவுள்ளன. எஸ்ஐஆர், டெல்லி குண்டுவெடிப்பு, வாக்கு திருட்டு, டெல்லி காற்று மாசு, வேலைவாய்ப்பின்மை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அவையில் விவாதிக்க காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர்கள் வலியுறுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை பல்கலைக்கழகம், காமராஜர் பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் என தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பல்கலைக்கழகங்களை திவாலாக்கி மாணவர்கள் எதிர்காலத்தை தமிழ்நாடு அரசு சீரழிப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். கோடி கோடியாக செலவழித்து கல்வியில் சிறந்த தமிழகம் என்று வெற்றி விளம்பர விழாக்களை நடத்துவதற்கு திமுக அரசு வெட்கப்பட வேண்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் சாடியுள்ளார். எஸ்ஐஆர் படிவங்களை சமர்ப்பிக்க டிசம்பர் 4 அவகாசம் முடிவடையும் நிலையில் டிசம்பர் 11 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 16 வெளியிடப்படும். தமிழகம் உட்பட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை செய்து முடிக்க கால அவகாசம் வழங்க வேண்டும் என தமிழக அரசு கோரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் டிசம்பர் 11 வரைக்கும் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. டெல்டா மாவட்டமான தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் டிட்வா புயல் காரணமாக கொட்டிய கனமழையால் விளை நிலங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளன. சில வாரங்களுக்கு முன்பு நடவு செய்த சம்பா, தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சென்னை மற்றும் அதனை ஒட்டியுள்ள வட தமிழக மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. சென்னையில் காலை பெய்த மழையால் கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டிற்குள் தண்ணீர் தேங்கி குளம் போல உள்ளது. காய்கறி மார்க்கெட்டின் ஜி பிளாக்கில் அதிக அளவில் மழைநீர் தேங்கி நின்ற நிலையில் கோயம்பேடு மார்க்கெட் ஏரி என்று கிண்டல் செய்து வருகின்றனர். மார்க்கெட்டிற்குள் காய்கறி வாங்க வந்தவர்கள் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகினர். அன்புமணிதான் பாமக தலைவர் என தெரிவித்து தேர்தல் ஆணையத்தின் மோசடி நடவடிக்கையை கண்டித்தும் நீதி கேட்டும் டெல்லியில் டிசம்பர் 4 வியாழக்கிழமை அன்று போராட்டம் நடத்தப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அன்புமணி சதித்திட்டம் தீட்டி 2023 பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக போலியான ஆவணங்களை டெல்லி தலைமை தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து தேர்தல் ஆணையத்தை கையில் போட்டுக்கொண்டு 2026 வரையில் பதவியில் நீட்டிப்பதாக தேர்தல் ஆணையம் கடிதம் கொடுத்துள்ளது கண்டனத்திற்குரியது என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.
முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் வேலையில் சேர தேர்வு எழுதிய ஆசிரியர்களில் 85,000 பேர் தமிழ் பாடத்தில் ஃபெயில் ஆகியுள்ளனர். தமிழில் 50ற்கு 20 மதிப்பெண் எடுத்தால் தேர்ச்சி பெற்று விடலாம் என்ற நிலையில் அவர்கள் தோல்வியடைந்துள்ளது அனைவரையும் அதிர வைத்துள்ளது. ஆசிரியர்களே இப்படி என்றால் மாணவர்களின் நிலை எப்படி இருக்கும்? தமிழ்நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று தமிழ் ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கோயம்புத்தூர் மாநகராட்சி செம்மொழி பூங்காவிற்கான நுழைவு கட்டணத்தை குறைத்து அதிரடி முடிவு எடுத்துள்ளது. முன்பு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்கள் அதிகமாக இருப்பதாக எதிர்க்கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் தரப்பில் இருந்து வந்த புகார்களுக்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறும்பட படப்பிடிப்புகளுக்கான கட்டணம் ஒரு நாளைக்கு 2,000 ரூபாயாகவும், திரைப்பட படப்பிடிப்புகளுக்கான கட்டணம் ஒரு நாளைக்கு 25,000 ரூபாயாகவும் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் புகாரின் பேரில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா, காங்கிரஸ் எம்பி ராகுல் உட்பட 6 பேர் மீது டெல்லி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் புதிதாக எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அமலாக்கத்துறை அளித்த புகாரின் பேரில் புதிய எஃப்ஐஆரில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோருடன் மேலும் 6 பேரின் பெயர்கள் இணைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள ராஜ்பவன்கள் இனி லோக் பவன் எனவும், யூனியன் பிரதேசங்களில் உள்ள ராஜ் நிவாஸ் இனி லோக் நிவாஸ் எனவும் மாற்றப்பட வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி சென்னையில் உள்ள ராஜ்பவன் பெயரை மக்கள் பவன் என மாற்ற வேண்டும் என மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்தார். இந்த பரிந்துரையை ஏற்ற மத்திய உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. திருவண்ணாமலையில் தீபத் திருவிழா வரும் டிசம்பர் 3ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் காலையில் பரணி தீபமும், மாலையில் மலையின் மீது மகா தீபமும் ஏற்றப்படுகிறது. டிசம்பர் 4ஆம் தேதியன்று காலை 7:55 மணிக்கு தான் பௌர்ணமி திதி துவங்குகிறது. டிசம்பர் 5ஆம் தேதி அதிகாலை 3:55 மணி வரை பௌர்ணமி திதி உள்ளது. இந்த நேரத்தில் கிரிவலம் செல்லலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, நெல்லையில் இருந்து திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயலின் காரணமாக சென்னை கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் பொதுமக்கள் அனைவரும் உரிய நெறிமுறைகளை பின்பற்றி பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். புயலின் தீவிரம் உணர்ந்து அதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை உறுதி செய்யுமாறு திமுக அரசை புரட்சித் தமிழர் எடப்பாடியார் வலியுறுத்தியுள்ளார். டிட்வா புயல் காரணமாக தமிழகத்தில் இதுவரை 3 பேர் பலியானதாகவும் 57,000 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதில் நாகப்பட்டினத்தில் மட்டும் 24,000 ஹெக்டேர் விளைநிலங்களும், தஞ்சையில் 15,000 ஹெக்டேர் விளைநிலங்களும், மயிலாடுதுறையில் 8,000 ஹெக்டேர் விளைநிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான டிட்வா புயலால் இலங்கையில் சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெள்ள பாதிப்புகளில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 193ஆக உயர்ந்துள்ளதாகவும் 228 பேர் வெள்ளத்தில் மாயமாகி உள்ளதாகவும் பேரிடர் மேலாண்மை துறை அறிவித்துள்ளது. கனமழை, நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் ஏற்பட்ட பேரழிவுகளை சமாளிக்க இலங்கையில் அவசர நிலையை பிரகடனப்படுத்துவதாக அந்நாட்டின் அதிபர் அனுரகுமார திசநாயக அறிவித்துள்ளார். தென் மாவட்டங்களை நடுங்க வைக்கும் வகையில் நேற்று கடுமையான குளிர் பதிவாகியுள்ளது. மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பகலிலேயே ஊட்டி, கொடைக்கானல், திருநெல்வேலியில் 100 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு நேற்று 22 டிகிரி வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டது. டிசம்பர், ஜனவரி மாதங்களிலும் இதே போன்ற பகல் நேர குளிர் இதற்கு முன்பு பதிவாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தற்போதைய நேரத்திற்கான செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்கு எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் BNC டைம்ஸ். நன்றி, வணக்கம்.